ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு ஜெயந்திஸ் கிச்சன். நம்ம வராகி அம்மன் திருவிழாவில் இன்னைக்கு வேப்பிலை அலங்காரம். ஜெயஸ்வராகி நமஹா. நம்ம சேலம் வராகி ஆலயத்தில் திருவிழா ஆரம்பிச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க. நேற்றைய தினம் மஞ்சள் காப்பு, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னாக்கா அம்பாள் குங்கும காப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுக்குறாங்க. இதை பார்த்தா குங்குமமா வெல்வெட்டு துணியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப அற்புதமான முறையில் கம்பீரமாக அம்பாளுக்கே உரிய அந்த கருணை விழுகளோடு காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபுல்லாவே குங்குமம் தான் பார்த்தா, பட் நம்ம வெல்வெட்டு துணி வச்சிருக்க மாதிரி இருக்கும். அம்பாளை குங்குமத்தில் தரிசனம் பண்றப்போ சுமங்கலி சௌபாகியவதியாக வாழலாம். ரொம்ப ரொம்ப மங்களகரமானது, மகாலட்சுமி கடாட்சமும் உடையது. ஸோ அன்றைய தினம் மகாலட்சுமி சுரூபமாக குங்கும காப்புல காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க. நாளைய தினம் பாத்தீங்கன்னாக்க வேப்பிலை காப்பு அலங்காரம். அம்பாளுக்கே உரியது அந்த வேப்பிலை. பழமொழி சொல்லுவாங்க, வேப்பிலைக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, கூழுக்கு மிஞ்சின விருந்தும் இல்லைம்பாங்க. அப்பேற்பட்ட வேப்பிலையை வந்து பாத்தீங்கன்னாக்க வெளியில பக்தர்கள் பிரகாரத்தில் பாத்தீங்கன்னாக்க உரல் ஆட்டி கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த ஆட்டி சார்ந்து எடுத்தது தான் இந்த உருண்டைங்க. ஸோ இப்படிதான் அந்த மக்கள் வந்து அவங்களுடைய பிரார்த்தனையாக இந்த வேப்பிலையை அரைத்து இந்த மாதிரி உருண்டையா சார்ந்து எடுத்து கொடுப்பாங்க. இந்த பச்சை இலையை தான் நாளைக்கு அம்மாவுக்கு இங்க அலங்காரம் ஆகும். இப்போ எப்படி இங்க குங்குமத்துல ரெட் கலர்ல இருக்காங்களோ அதே போல நாளை தினம் ஃபுல்லா கிரீன் கலர்ல இந்த வேப்பிலை சார்ந்து அலங்காரத்துல காட்சி கொடுப்பாங்க. இந்த மாதிரி வேப்பிலையை அரைச்சு கொடுக்கறதுனால என்ன பலன் கேட்டீங்கன்னாக்க மக்களுடைய தீராத வினைகளும் தீர்ந்து போகும். அதே போல உடல் ரீதியான நோய்கள், உடல் ரீதியான வினைகள் எதுவாக இருந்தாலும் நிவர்த்தியாகும். மாந்திரிக தொந்தரவு, வெள்ளி சூன்யம், எதிரிகள் தொந்தரவு, கண் திருஷ்டி, போட்டி பொறாமைகள் எதுவாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில எதெல்லாம் கசந்து இருக்குன்னு சொல்லுமோ அத்தனையுமே அதெல்லாம் திறந்து நல்லபடியாக வாழ்க்கையில உய்விக்கிறதுக்காக இந்த அலங்காரம் ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த வேப்பிலை அரைச்சி கொடுக்கறதுக்கு கூட்டம் அதிகமாயிட்டே இருக்கு. ஆரம்ப காலத்தில் 5 பேர் 4 பேர் ஆரம்பிச்சது போய் இப்போ ஒவ்வொரு உரல்கிட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 4 பேர் 5 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அரைச்சி கொடுக்கறதுக்காக. அந்த வேப்பிலை அரைக்கும் பொழுதே அவங்களுடைய மன ரீதியான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் நினைச்சுக்கிட்டு அந்த உரல்ல அரைச்சு அந்த சாந்த உருட்டி எடுக்க கொடுக்குறப்போ வாழ்க்கையில எவ்வளவு பெரிய முட்டுக்கட்டைகள் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தடங்கல்கள் இருந்தாலும் சரி, அதனையும் நிவர்த்தியாகி இன்பம்ங்கிற அந்த சந்தோஷம் நம்ம கைக்கு திரண்டு வரும். ஸோ அதுதான் மக்கள் இங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தரும் அந்த வேப்பிலை அரைச்சி உருட்டி அந்த சாந்தை கொண்டு வந்து போட்டிருக்காங்க. ஸோ நாளை தினம் வேப்பிலை காப்புல அம்பாளை தரிசனம் பண்றதுக்கு தயாருங்க. வேப்பிலை காப்பு ரொம்ப 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 விசேஷமான ஒரு அலங்காரம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வங்கிற மாதிரி எல்லாருக்கும் சௌக்கியத்தை கொடுக்கணும். எல்லாருக்குமே ஆகாட நவராத்திரி திருவிழா வாழ்த்துக்கள். குங்கும அலங்காரத்துல அம்மா நல்ல ஜகஜோதியா ஜொலிக்கிறாங்க பாருங்க. குங்கும அலங்காரம்னே நம்மளால நம்ப முடியாது. அந்த அளவுக்கு வெல்வெட் துணி போட்டு நான் அம்மா உட்கார்ந்துருக்க மாதிரி தான் இருக்கு. பார்க்கறதுக்கே மனம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களும் இந்த திருவிழால ஒரு நாளாவது வந்து இந்த அம்மனோட தரிசனத்தை பெற்று நீங்க அவங்களோட அருளை பெறணும்னு நான் ஈரோடு ஜெயந்திஸ் கிச்சன் சார்பாக வேண்டிக்கிறேங்க. எத்தனை செல்வம் இருந்தாலுமே கூட குழந்தை செல்வம், மக்கட் செல்வம் இருக்கணும். அது இல்லைன்னா வாழ்றதுக்கு ஒரு அர்த்தமே கிடையாது. கனி அலங்காரம்னு அம்மாவுக்கு பண்ணுவாங்க. இந்த கனி அலங்காரத்தை தரிசனம் பண்றப்போ நம்மளுடைய வாழ்க்கையில ஜென்ரேஷன் அடுத்தடுத்து வாழையடி வாழையாக வளர்றதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். அதனால குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கனி அலங்காரத்தை வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. கனியாததையும் கனிய வைப்பால் நம்ம சேலம் வராகி. நிச்சயமா உங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். உங்க எல்லாருக்காகவும் சீக்கிரமே குழந்தை வரம் கிடைக்கணும்னு நானும் நம்ம வராகி அம்மன்ட்ட வேண்டிக்கிறேன்.